வணக்கம் நண்பர்களே. இன்னு நாம சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்வது என்று பார்க்க போறோம். இந்த பிரியாணி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்கு. சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்வது என்று பார்க்கலாம். இதோ நம்ம சிக்கன் பிரியாணி சூப்பரா இருக்கும், மனமும் அருமையா இருக்கும். வீட்லயே ரொம்ப சுலபமா செஞ்சலாம். இத புதுசா சமைக்கிறவங்களுக்கும் ஈஸியா புரியற மாதிரி சொல்லித்தரேன். வாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். எல்லா படிகளையும் நாம சுலபமா புரிய மாதிரி விளக்கி தரப்போறோம். இப்போ என்னென்ன சாமான் வேணும்னு பார்க்கலாம். முதலில் சிக்கன் 1 கிலோ. இது நம்ம பிரியாணிக்கான முக்கியமான பொருள். சிக்கன் நல்லா சுத்தமா வச்சுக்கணும். அடுத்தது பாசுமதி அரிசி 1 கிலோ. இந்த அரிசி தான் பிரியாணிக்கு சிறந்தது. இது நன்றா கழுவி அரை மணி நேரம் ஊற வைக்கணும். வெங்காயம் 4 நன்றாக நறுக்கணும். தக்காளி 4 இதையும் நறுக்கணும். இவை இரண்டும் பிரியாணிக்கு சுவை சூட்டும். இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன். இது நம்ம பிரியாணிக்கு நல்ல சுவை தரும். தயிர் 1 கப். இது சிக்கனுக்கு மென்மை தரும். பிரியாணி இலை 3. இது நம்ம பிரியாணிக்கு வாசனைக்கா சேர்க்கணும். பட்டை 2 துண்டு. கிராம்பு 6. ஏலக்காய் 4. இவை எல்லாம் நம்ம பிரியாணிக்கு வாசனை தரும். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன். இவை நம்ம பிரியாணிக்கு சுவை கூட்டும். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். எண்ணெய் அரை கப். உப்பு தேவையான அளவு. இவை எல்லாம் நம்ம பிரியாணிக்கு நிறம், சுவை மற்றும் சுவையூட்டும். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம். இவை நம்ம பிரியாணிக்கு நல்ல வாசனை மற்றும் சுவை தரும். இப்போ எல்லா பொருட்களும் ரெடியா இருக்கு. இனிமேல் நம்ம பிரியாணி செய்யலாம். இப்போ பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அரிசியை அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசி நன்றா ஊறிய பிறகு அதை வடிகட்டி வைக்கணும். இதனா அரிசி பிரியாணியில் சுவையாக இருக்கும். அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயை பொடி பொடியா நறுக்கணும். இந்த 3 பொருட்களும் பிரியாணிக்கு முக்கியமான சுவையை கொடுக்கும். அப்புறம் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணணும். எண்ணெய் நன்றாக சூடான பிறகு அதில் மசாலா பொருட்களை சேர்க்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையை போட்டு தாளிக்கணும். இந்த மசாலா பொருட்கள் பிரியாணிக்கு அருமையான மனத்தை கொடுக்கும். அதுக்கு அப்புறம் நறுக்கின வெங்காயத்தை போட்டு பொன்னுமா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமா வதங்கும் போது அதில் இனிப்பு சுவை வரும். அப்புறம் இஞ்சி பூண்டு வழுத போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வழுது பிரியாணிக்கு ஒரு தனி சுவையா கொடுக்கும். சில டிப்ஸ் சொல்றேன் கேளுங்க. பிரியாணிக்கு பாசுமதி அரிசிதான் நல்லா இருக்கும். அடுப்புல மீடியம்ல வச்சு வேக வைக்கணும். பிரியாணி வேகும்போது மூடி வச்சணும். இப்போ நம்ம பிரியாணி ரெடி. தயிர் பச்சடி அல்லது வெங்காய சாலட் கூட சாப்பிட்டா செம டேஸ்டா இருக்கும். நன்றி.